டியர் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ஜோதி ராமலிங்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 10th சயின்ஸ் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் சால்வ்டு ப்ராப்ளம். அதாவது புக்கில் வந்து இன்டீரியரில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 3 ஸ்மால் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். நான் சொல்லித்தரதெல்லாம் கரெக்டாக கவனிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நான் சொல்லித்தரதில் எதுவும் புரியல அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்குறேன் வீடியோவில். இந்த வீடியோவில் நான் கடைசியாக நான் எழுதி போடுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் கூட போதும். ஏதாவது டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு போவோம். கால்குலேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆன் மாலிகூல், அதாவது அணுக்களுடைய எண்ணிக்கையும் மூலக்கூறுடைய எண்ணிக்கையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். தமிழில் நான் சொல்கிறேன். அதாவது அணுக்கள் அப்படிங்கிறது ஆட்டம்ஸ், மூலக்கூறுங்கிறது மாலிகூல்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் 11.2 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் STP. கேஸுன்னு வந்தாவே கண்டிப்பாக அதனுடைய வால்யூம் தான் கொடுத்துருப்பாங்க. இது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கேஸ். 11.2 லிட்டர் வால்யூம் உள்ள கார்பன் டை ஆக்சைடில் எத்தனை மாலிகூல் இருக்குது கேட்டிருக்காங்க அட் STP. இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் இருக்கணும். இந்த கண்டிஷனில் இருக்கும்போது 11.2 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸில் எத்தனை மாலிகூல் இருக்கும்? ஹவு மெனி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும்? இதுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? அதுக்கு நம்ம ஃபார்முலா தான் பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. முதல்ல வந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். நான் ஏற்கனவே சம் போட்டு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது 11.2 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணோம்? முதல்ல மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். 11.2 லிட்டரை வந்து நம்ம மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு STP மோலார் வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம். வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் STP அவங்க கொடுத்துருக்குறாங்க 11.2. அதாவது கிவன் வால்யூம் அப்படி வச்சிங்கன்னா, கிவன் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் STP அவங்க கொடுத்துருக்கிறத என்ன பண்ணணும்? மோலார் வால்யூமால் டிவைட் பண்ணால் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிரும். அதாவது 11.2 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடில் 11.2 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எத்தனை மோல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கிவன் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11.2 மேலே எழுதிக்கிறேன். மோலார் வால்யூம் 22.4. இது வந்து கான்ஸ்டன்ட், உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 6.023 × 10^23 மாலிகூல்ஸ் இருக்குல்ல ஒரு கேஸில். அந்த மாலிகூல்ஸ் ஆக்குப்பை பண்ணுற வால்யூம் என்ன அப்படின்னா 22.4 லிட்டர் அட் STP. STPங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் அது மோலார் வால்யூம் சொல்கிறோம். அப்போ கிவன் வால்யூமை மோலார் வால்யூமை டிவைட் பண்ணால் நமக்கு மோல் கிடச்சிரும். 11.2 22.4 டிவைட் பண்ணால் 0.5 கிடைக்கும். ஏன்னா 11.2 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது கிடச்சிரும். அப்போ 1/2 ஈக்குவல் டு 0.5 மோல் கிடச்சிருது. அடுத்தது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸை ஜஸ்ட் அவகட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் போதும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் எவ்வளோ? 0.5. அவகட்ரோ நம்பர் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனுடைய அவகட்ரோ நம்பர் வந்து 6.023 × 10^23 நல்லா தெரியும். இது ரெண்டையும் இந்த 0.5 எப்படி எழுதலாம்னா 1/2ன்னு எழுதலாம், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 2 வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணு வச்சிங்களேன். 3ல் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 3, சார் 6ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 3. இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிறேன், 0 அப்படியே போட்டுக்கிறேன். 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1, 3ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும், மீதி 1 கிடைக்கும். அது போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் நிப்பாட்டிக்கிறோம். இந்த 10^23 அப்படியே இருக்கும் மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது 11.2 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் அட் STPயில் எத்தனை மாலிகூல் இருக்கும் அப்படின்னா 3.011 × 10^23 மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பாருங்கள். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 கிராம் ஆஃப் கோல்டு. அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் A = 198. ஒரே 1 கிராம் கோல்டு நம்ம எடுத்துகிட்டு
அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க 1 கிராம் கோல்டில். இங்கே பாருங்கள், நம்ம மாலிகுல்ஸ் கண்டுபிடிச்சோம், இங்கே வந்து நம்ம ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னா CO2ங்கிறது மாலிகூல், ஏயுங்கிறது ஆட்டம். இது ரெண்டுக்கும் நல்ல டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே ஆட்டம்ஸாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஏயு என்ன ஃபார்முலா, மாஸ் ஆஃப் ஏயு டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏயு இன்ட்டு அவற்ற நம்பர். கொடுக்கப்பட்ட இங்கே எப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட வால்யூம் வந்து மோலார் வால்யூமால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மோல் கிடைக்குதோ, அதே போல் தான் மாஸ் ஆஃப் ஏயு டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் கொடுத்தா மோல் தான் கிடைக்கும். அந்த மோலுங்கிறத இங்கே மோல் கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்முலா வந்து இங்கே ஒரே ஃபார்முலாவாக நம்ம சேர்த்து எழுதிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ மாஸ் ஆஃப் ஏயு பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏயுங்கிறது எதுக்குன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான், இன்ட்டு அவகட்ரோ நம்பர். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை உங்களால் அவகட்ரோஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடச்சிரும். இப்போ கிவன் மாஸ் ஆஃப் ஏயு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 கிராம் அப்படி வச்சுக்கிறேன். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஏயு 198 கொடுத்துட்டாங்க. அவகட்ரோ நம்பர் 6.023 × 10⁻²3. இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6.023 இந்த 10⁻23 10² × 10⁻21 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். என்ன ரீசன் அப்படின்னா இதை வந்து 6.023 வந்து 190ஆல் சீக்கிரமாக டிவைட் பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் டிஜிட்டை தள்ளி போடணும். இங்கே என்ன விடுறோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறதுக்காக நான் 10² மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 602.3 × 10⁻21/198 கிடைக்கும். 602.3 190ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3.042 × 10⁻21 கிடைக்கும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஏயு ஆட்டம்ஸ் இன் 1 கிராம் ஆஃப் கோல்டு எவ்வளோ இருக்குது, 3.042 × 10⁻21 ஆட்டம்ஸ். புக்கில் வந்து இதில் கிராம்னு இடத்துல போட்டிருக்காங்க, அது பிரிண்டிங் மிஸ்டேக். கிராம்லாம் இங்கே போடக்கூடாது, ஏன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸுங்கிறதுனால கிராமோ வேறு எந்த யூனிட்டும் போடக்கூடாது. ஓகே, அப்போ ஒரே ஒரு கிராம் கோல்டு எடுத்துகிட்டு அதை நம்ம செக் பண்ணோம்னா எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா 3.042 × 10⁻21 ஆட்டம்ஸ், அதாவது ஏயு கோல்டு ஆட்டம்ஸ் அதில் இருக்கும் 1 கிராம் கோல்டில். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து 3வது சம் பாருங்கள். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் 54 கிராம் ஆஃப் H2O. ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோம், அடுத்தது சாலிடு பார்த்தோம், இப்போ லிக்விட் பார்க்க போகிறோம். கேஸில் என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிச்சோம். சாலிடில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ மறுபடியும் என்ன லிக்விட், அதாவது வாட்டர், அதில் வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான். ஏன்னா H2ங்கிறது மாலிகுல், அப்போ இங்கேயும் நம்ம நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். சேம் ஃபார்முலா தான் இங்கே. கிவன் மாஸ், இங்கேயும் கிவன் மாஸ். ஏன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க, மாஸ் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கிவன் மாஸ் பை கிராம் மாலிகுலர் மாஸ். இங்கே பாருங்கள் அட்டாமிக் மாஸ், இங்கே வந்து மாலிகுலர் மாஸ், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே ஏங்கிறது ஒரு ஆட்டம், அதனால ரெண்டாவது அவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இங்கே வந்து H2ங்கிறது ஒரு மாலிகுல், அப்போ நம்ம கிராம் மாலிகுலர் மாஸால் தான் டிவைட் பண்ணணும். கிவன் மாஸுங்கிறது எவ்வளவு, 54. கிராம் மாலிகுலர் மாஸை வந்து வாட்டருடைய மாலிகுலர் மாஸ் வந்து 18 தெரியும். அதாவது 2 ஹைட்ரஜனுக்கும் 2, 1 ஆக்சிஜனுக்கு 16 + 2 18 கிடச்சிரும். அதுதான் கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் இன்ட்டு அவகட்ரோ நம்பர் நம்மளுக்கு தெரியும். இந்த 18 பார்த்திங்க அப்படின்னா 54ல் 3 டைம்ஸ் 3 18 54 வரும். இப்போ இது மல்டிப்ளை பண்ணுன்னு வச்சிங்களேன், என்ன கிடைக்கும், 18.069 × 10⁻23 மாலிகுல்ஸ். இதுதான் அதுக்கான ஆன்சர். அதாவது 54 கிராம் ஆஃப் வாட்டரில் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்னா 18.069 × 10⁻23 மாலிகுல்ஸ் இருக்கும். அதாவது இந்த 10 இருக்குல்ல, அந்த 10 வந்து 23 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பர் வருதோ அதை மறுபடியும் 18ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதோ அத்தனை மாலிகுல்ஸ் வந்து 54 கிராம் ஆஃப் வாட்டரில் இருக்குது. ஓகே, இங்கே எல்லாத்துலேயுமே பேஸ் என்னென்னா முதல்ல நம்ம மாலிகுல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து 6.023 × 10⁻23 அவகட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பேசிக்காக மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை அவகட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் மறுபடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே எழுதுகிறேன், பார்த்துங்க. 8675830064 இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஜஸ்ட் message me in the WhatsApp number. Okay, I will clear it. Thank you. Bye.